ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஈவினிங் பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப சிம்பிளாக இட்லி பொடி தாங்க வீட்டில் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 3/4 கப்பு அளவுக்கு கடலைப்பருப்பும் 1 கப்பு அளவுக்கு உளுந்தம்பருப்பை எடுத்து வெறும் கடாயில் போட்டு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துட்டு, 1 கப்பு நம்ம வீட்டில் இருந்த கருவேப்பிலையும் ஒரு 10 வரமிளகாய் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்து அதையுமே நல்லா வறுத்துட்டு ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சுருந்தேன். ஒரு 1/2 அன் ஹவருக்கு ஆற வச்சதுக்கப்புறமா இதில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணி ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். இது கலருக்காக கொஞ்சமாக நான் வந்து வெறும் மிளகாய்த்தூளும் சேர்த்துக்குவேங்க. காஷ்மீரி மிளகாய்த்தூள் இருந்தால் அதையும் சேர்த்துக்குவேன். ஏன்னா கலர்ஃபுல்லாக இருந்தால் தானே பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் ரொம்ப சிம்பிளாக நான் இட்லி பொடி இப்படி தாங்க செய்வேன். நீங்களாம் எப்படி செய்வீங்கன்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது கூட வந்து கொஞ்சம் பொட்டுக்கடலையும் வேர்க்கடலையும் சேர்த்தா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.